ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10லையோ 11லையோ எப்படி லினக்ஸ் டிஸ்ட்ரோஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம டுவல் பூட்டோ எதுவோ யூஸ் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக நம்ம விண்டோஸ் சிஸ்டம்குள்ளேயே நம்ம வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரோஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படின்னா WSL வச்சு. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் WSL ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா WSL வெர்சன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைனா என்ன பண்ணுங்க அப்படின்னா வெறுமனே WSL அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து WSL இருந்துச்சுன்னா உங்களோட டிஸ்ட்ரோ என்ன இருக்குதோ அந்த டிஸ்ட்ரோ வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு WSL இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ என்கிட்ட வந்து டிஸ்ட்ரோ இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிஸ்ட்ரோவில் உள்ள டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் ரன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு WSL ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அடுத்து WSLோட வெர்ஷனை வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா WSL வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்க வந்துடும். இப்போது நம்ம வந்து அதாவது டிஃபரெண்டான உங்களுக்கு லினக்ஸ் டிஸ்ட்ரோ வேணும். அதாவது இப்போ உங்களுக்கு கலி லினக்ஸ் வேணும், இல்லை உபுண்டு வேணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஸ்ட்ரோ வேணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா WSL வெர்ஷன் 2 இருக்கணும். ஸோ 2 இல்லைனா 2க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 2 இருக்குது என்கிட்ட. இப்போ நான் எப்படி ஒரு டிஸ்ட்ரோவை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்ன டிஸ்ட்ரோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ WSL.exe போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ -list லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட என்னென்ன டிஸ்ட்ரோஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டும். பாருங்கள், ஆல்ரெடி என்கிட்ட வந்து உபுண்டு இருக்குது, தென் டாக்கர் டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ உபுண்டு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன் இந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷனில். ஸோ உபுண்டுலேயே ஒரு 4 வெர்ஷன் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ எப்படி நமக்கு என்னென்ன அவைலபிள் டிஸ்ட்ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி WSL.exe போட்டு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் போட்டுருக்கோங்க. ஆன்லைன் போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆல்மா லினக்ஸ் இருக்குது, டெபியன் இருக்குது, ஃபெடோரா லினக்ஸ் இருக்குது, சூஸ் லினக்ஸ் இருக்குது, உபுண்டுல ஒரு 4 வெர்ஷன் இருக்குது, ஆர்ச் லினக்ஸ் இருக்குது, ELXR இருக்குது, கலி லினக்ஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ், அதுக்கப்புறம் சூஸ் லினக்ஸ் என்டர்பிரைஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரோனாட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் தான் WSL.exe போட்டுக்கோங்க. போட்டு இன்ஸ்டால் போட்டுட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரோ வேணுமோ அந்த டிஸ்ட்ரோ நேமை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உபுண்டு வேணும்னா உபுண்டு அப்படின்னு பண்ணணும். இல்லை உபுண்டுல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இருக்குது பாருங்க, 24.04 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு 24.04 அப்படின்னு பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அது இந்த மாதிரி நேம் கரெக்டாக இந்த இடத்துல எந்த நேம் இருக்கோ அந்த நேமை போட்டுட்டு நீங்கள் இங்கே என்டர் தட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரோ இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உபுண்டு 24 இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் உங்களோட விண்டோஸ் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. அமைக்கிட்டு உபுண்டு, அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரோ டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உபுண்டு 24.04 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் WSL 2 வழியாக. ஸோ அது வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CD/ கொடுத்து LS கொடுத்தோம்னா பாருங்கள் என்னோட விண்டோஸ்க்குள்ளே நான் இப்போ இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரோ உபுண்டு வந்து ரன் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட் டிஃபரெண்ட் OS மாதிரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இப்போ உங்கள் விண்டோஸில் நீங்கள் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல பைத்தான் இந்த லினக்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் ஆகியிருக்காது. அதே மாதிரி உங்கள் விண்டோஸில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எதுவுமே இங்கே இருக்காது. இதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். உங்களுக்கு அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய விண்டோஸ் பற்றி டெவலப்மெண்ட் பற்றி வீடியோஸ் தெரிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.